எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக தொடர்ந்து தங்களுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். 234 தொகுதிகளுக்கும் ஒரு பக்கம் ஸ்டாலின் போறாரு, உதயநிதி போறாரு, கனிமொழி அவங்க போறாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் மாற்றா எடப்பாடி ஒருத்தவர் மட்டுமே தன்னுடைய சூறாவளி பிரச்சாரத்தை 234 தொகுதிகளுக்கு செய்யறாரு. பல இடங்கள்ல அவருடைய பேச்சும் கவனிக்கக்கூடிய வகையில இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஒரு லக்காடி மாதிரி பேசுறாரு. நம்ம லாங்குவேஜ பேசணும். எடப்பாடி பழனிசாமி ஒரு லக்காடி மாதிரி பேசுறாரு. ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான். இருந்தால நீ ஒரு 4 முறை முதலமைச்சரா இருந்திருக்கிற. நீ வந்து ஒரு 4 வருஷம் முதலமைச்சரா இருந்திருக்கிற. எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 வருஷம் முதலமைச்சரா இருந்திருக்கிற. அட சசிகலா காலில் விழுந்தியோ, சசிகலா கால் நக்குனியோ, டயர் நக்குனியோ, சசிகலா செருப்பு நக்குனியோ, சசிகலா செருப்பு கால் உனக்கு முதலமைச்சர் பதவி திட்டு போட்டுச்சு. அது ஒரு கூட்டத்திலையும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அந்த போட்டோ காட்டுறாங்க. என்ன சொல்றது? ஆனா 4 வருஷம் நீ முதலமைச்சரா இருந்துக்கிற. ஜெயலலிதா எம்ஜிஆர் தலைவரா இந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலரா இருக்கிற. எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு தராத்தரம் எடப்பாடி பார்த்துக்கிறேன். குடியாத்த குமரன் எப்படி வேணாலும் பேசலாம். நான் ஒரு பேச்சர் என்னே திட்டுறாங்க என் கட்சியில. ஏன் முதலமைச்சர் தலைவர் தளபதி, துணை முதல்வர் உதயநிதி அவங்களே என்ன கண்டிக்கிறாங்க. ரொம்ப ஓவரா கீழே இருக்கிற, வேணாம் அப்படி போவாதன்னு. நீ ஒரு முதலமைச்சர் இருந்தாலும் எப்படி பேசுறது? உங்க கட்சியில ஒரு விந்தியான் ஒத்திக்கிறான். அந்த ஏதோ இந்த சினிமால தான் நடிச்சா அவளுக்கு ஒரு வண்டி ஏற்றி அமைச்சுக்கிறாங்க. அவ இந்த ஒசூர் சிவரஞ்சனி லாட்ஜில விபச்சார கேஸ் ரைட்ல மாட்டினான். அவளை அப்ப காப்பாத்துறது யாருன்னு கேட்டா மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவளை காப்பாத்தினாங்க. அவ இஷ்டத்துக்கு பேசுறான். அவளை விட கீழே இறங்கி பேசுறியே எடப்பாடி பழனிசாமி. கொரோனாலே நீ போய் சேர்ந்திருப்பன்ற. அப்புறம் ஏதோ கட்டத்துறை வின்னர் படத்துல வடிவேலு காமெடி சொல்லி கட்டத்துறை காமெடி சொல்லி சிரிக்கிற. அது ஒரு முதலமைச்சர் சொல்றான். ஓகே, அந்த காமெடியாவது ஃபுல்லா சொல்றியா? அந்த காமெடி ஃபுல்லா சொல்ல. கட்டத்துறை காமெடி நாகரிகம் கருதி சொல்லலன்னு. அந்த வின்னர் படத்துல கட்டத்துறையா வடிவேல் வருவார். ஒரு சைக்கிள் ரிக்ஷா செல்லுவாங்க, பாத்துறீங்களா? பிரைஸ் சைக்கிள்ல. அது வேற யாரும் இல்ல, அது எடப்பாடி லக்காடி எடப்பாடி பழனிசாமி தான். ஊரெல்லாம் போய் அடிவாயின் வந்துருவாரு. வடிவேலு ஊரெல்லாம் போய் அடிவாயின் வருவாரு. ஊரெல்லாம் போய் அடிவாயின் வந்துட்டு ஊருக்குள்ள வரும்போது அப்படி நொண்டி நொண்டி வருவார். எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, அடேங்கப்பா, அடித்தவனுக்கே இவ்வளவு அடி விழுந்துருக்குதுன்னா இவர்கிட்ட அடி வாங்கினவனுக்கு எவ்வளவு அடி விழுந்துருக்கும். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த கட்டத்துறை வின்னர் படத்தினுடைய வடிவேலுடைய கட்டத்துறை காமெடி யாருக்கு ஒத்து போகும்னு கேட்டா எடப்பாடி லக்காடி தான் ஒத்து போகும். இன்னும் ஒரு தராதர தெரியாம வந்தாலும் பேசுற. அது போய் நீங்க ஏதோ பரபரப்பு பேச்சுன்றீங்க. என்ன புள்ளி விவரத்தோட நீ பேசுற? ஒரு காமெடி சொல்லி முதலமைச்சரை நீ விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணலாம்னு முயற்சி பண்ற. அத்தை கூட நீ படிக்கிறிய. இப்போ இந்தந்த துறையில ஊழல் பண்ணிக்கிறாங்க, உன்னால சொல்ல முடியுமா? இந்தந்த துறையில ஊழல் பண்ணிக்கிறாங்க, இந்த தப்பு நடந்திருக்குது. 5 வருஷம் முதலமைச்சரா திரு மு க ஸ்டாலின் இருந்தாரு. 5 வருஷம் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும்போது அவர் இவ்வளவு தப்பு பண்ணிக்கிறாரு, இது என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு இதெல்லாம் ஒண்ணு காட்டுறியா? இல்ல துணை முதலமைச்சர் நான் உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசுறேன். அவரு சிறு வயசு, அவரு உன் பையன் வயசு. என்ன சொல்ற? உன் பையன் வயசு இன்னும் கூட கம்மியா இருக்கும் அண்ணன் உதயநிதிக்கு. அவருக்கு ஈக்குவலா போய் சண்டை போடுறிய நீ? ஒரு பெரிய மனுஷனா லக்காடி எடப்பாடி மோடியின் முரட்டடிமை எடப்பாடி கேக்குற. நீ ஒரு பெரிய மனுஷனா இல்ல பலகா பையனா? அது மட்டும் சொல்லு. நீ ஒரு பெரிய மனுஷனா இல்ல பலகா பையன்? அண்ணன் உதயநிதி கிட்ட போற சண்டைக்கு இப்ப அந்த அம்மா சசிகலா அண்ணன் உதயநிதி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சசிகலா அவங்க தாத்தா பாட்டி ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு தென்னை மரம் தோப்பு, அவருக்கு டாக்டர் ஐயாவுக்கு வந்து சிலிண்டர் சின்னம். பாவம், அவர் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அவரை பத்தி நம்ம பேசுறோம்னா அவர் சீக்கிரம் குணம் பெற்று வந்து நல்ல முறையில் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். அந்த சசிகலா இப்ப நம்ம உதயநிதி சப்போர்ட் பண்ணுது. அந்த தம்பி என்ன தப்பா பேசுறாரு? உதயநிதி கரெக்டா தானே சொல்றாரு. நீ என் காலில் தானே விழுந்து கிடந்த. நாய்க்கு பிஸ்கட் போட்ட மாதிரி நீ என் காலையில சுத்தி நிற்கணும். என் காலில் விழுந்த நாய் நீ என் காலை தானே சுத்தி நிற்கணும். நன்றி கட்டத்தனமா நடந்துக்கணும் நீ. அதான் அந்த தம்பி சொல்றேன். எனவே இன்னும் கோமாளித்தனமா இருது எடப்பாடியினுடைய பிரச்சாரம். கோமாளித்தனமா, ஆபாசமா, அநாகரிகமா, பொறுக்கித்தனமா, போக்குரித்தனமா. எடப்பாடி பேசுறது பொறுக்கித்தனமா, போக்குரித்தனமா, சில்லற பையன் மாதிரி. இன்னைக்கு எடப்பாடி பேச ஒரு பெரிய ஒரு பரபரப்பா எங்க தலைவர் தளபதி எவ்வளவு டீசெண்டா பேசுறாரு. மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி எவ்வளவு டீசெண்டா பேசுறாரு.
அக்கா கனிமொழி ஒரு பெண், கட்சியின் துணை பொதுச் செயலாளர், மக்களால் 2வது முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவங்களை நீ என்ன விமர்சனம் பண்ற? அதை நான் சொல்ல இங்க விரும்பல. அக்கா கனிமொழி என்ன விமர்சனம் பண்ற? உங்க வீட்டு பொம்பளை யாருன்னா அப்படி பேசினா சும்மா இருப்பேன். நீ அக்கா கனிமொழி என்ன விமர்சனம் பண்ண? அதை நான் சொல்லக்கூடாது. அவங்க கலைஞருடைய மகள், தளபதியினுடைய தங்கை. எப்படி அவங்களை விமர்சனம் பண்ற? உன் பொண்டாட்டி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி, எங்க அக்கா கனிமொழி நீ விமர்சனம் பண்ற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை, உன் எடப்பாடி பழனிசாமி உன் பொண்டாட்டி யாருன்னா அந்த மாதிரி விமர்சனம் பண்ணா சும்மா இருப்பியா? உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணை யாருன்னா விமர்சனம் பண்ணா சும்மா இருப்பியா? அக்கா கனிமொழி அவ்வளவு கீழே இறங்கி பேசுற? இல்ல உன் பையன் மித்துனுடைய பொண்டாட்டி, உன் மருமகம், அவங்கள யாருன்னா அப்படி விமர்சனம் பண்ணி பேசினா சும்மா இருப்பியா? அவ ஒரு ஐட்டம், அவ அந்த இந்திய அவன் கட்சி கொள்கை ஒரு துணை செயலாளர், ஒரு ஐட்டம் விபச்சார கேஸ்ல மாட்டினவோ, அவளை நான் பேசணும்னு சொல்லி அதிமுகவின் ராஜ்யசபா எம்பி என்பதுரை டெல்லியில போய் என் மேல மகிழா கோர்ட்லயோ ஏதோ ஒரு மகளிர் ஆணையத்திலோ என் மேல எஃப்ஐஆர் புக் பண்ணாங்க. அங்கிருந்து கேஸ் இங்க வந்துச்சு. அவர் ஐட்டம், இந்தியா ஒரு ஐட்டம், அவள் என்ன வேணாலும் பேசுறாங்க. விபச்சார கேஸ் அவர் ரைட்ல மாட்டினவ. ஆனா நீ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு குடும்ப பெண் எங்க அக்கா கனிமொழியை நீ வந்து பேசுறன்னா, அந்த உதயநிதியை பேசுற, முதலமைச்சர் கொரோனால போய் சேர்ந்திருப்பாருன்னு பேசுற, பொறுக்கி போக்கிரித்தனமா பேசுறான் தான் எடப்பாடி. அது பிரச்சார பரபரப்பா, தோல்வி பயம். டீசெண்டா சொன்னார் முதலமைச்சர், அன்பு தலைவர் தளபதி டீசெண்டா சொன்னார். தோல்வி பயத்துல எடப்பாடி இருந்தாலும் பேசுறான், தோல்வி பயத்துல பேசுறான். அந்த எடப்பாடி பிரச்சாரம் ஒரு பெரிய பிரச்சாரம் கிடையாது. எடப்பாடி பிரச்சாரம் பெரிய அளவுல எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. இன்றைக்கு முழு மூச்சாக திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்று விஜய் அவர்கள் ரொம்ப காட்டமா விமர்சிப்பதோடு உழைக்கிறாரு. சென்று பிரச்சாரம் செய்யறாரு. அவர் மக்களை சந்திக்கிற விதமே, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அபிமானமே ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்து விடுமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுல இருக்கு. அதுக்கு என்ன உங்களுடைய பதிலா இருக்க போகுது? விஜய் என்ன புதுசா பேசிட்டார்? அவரு அந்த நடிகை விஜய் என்ன புதுசா பேசிட்டான்? நேத்து என்ன கன்னியாகுமரியில சைக்கிள் ஓட்டினா, அப்புறமா தூத்துக்குடியில சைக்கிள் ஓட்டினா, காரைக்கால்ல சைக்கிள் ஓட்டினா. அதோட விமர்சனம் பண்ணல. சைக்கிள் ஓட்டுறது அது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல சைக்கிள் ஓட்டுவாங்க. டீ கல்ல போய் டீ போடுறது, டீ குடி, எங்க முதலமைச்சர் போய் டீ கல்ல போய் உட்கார்றாரு. அதெல்லாம் வந்து ஒரு தேர்தலில் வந்துட்டு மக்களை கவர்றது, மக்களோட மக்களாக இருக்கணும், அதெல்லாம் இல்ல. என்ன பேசுறான் தான்? நானே விஜய்க்கு 4-5 பதிவு போடுறேன். யோ திட்டந்தே திட்டுற திமுகவை சொன்னந்தே சொல்றிய, கரூர் பள்ளி தூக்கி என் மேல போடுறன்ற, 42 பேர் செத்து போனது என் மேல அந்த பள்ளி தூக்கி போடுறேன்ற, மக்களை நீதான் கொலை பண்ண, நீதான் கொன்ன, தெரிஞ்ச விஷயம். என்ன சொல்ற? குடும்பமே கொள்ளடிக்குதுன்ற. அப்புறம் பேசுறதே திருப்பி திருப்பி பேசுற, பேசுறதே திருப்பி திருப்பி பேசுற. என்ன புது குற்றச்சாட்டு திமுக மீது நீ சொல்ற? போட்டி எனக்கும் டிவிகேவா டிஎம்கேவான்ற, டிவிகேவா டிஎம்கேவான்ற. என்ன புதுசா நீ பேசிட்ட? அது எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பான். என் ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண உள்ள திமுக பண்ற சதி என்ன? என் ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண உள்ள திமுக பண்ற சதி என்ற ஜனநாயக படத்தை வச்சு ஓட்டினா. இப்போ ஜனநாயக படம் நெட்ல வந்துருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஜனநாயக படம் நெட்ல வந்துச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க. நான் விஜய் படம் தியேட்டர்லயே பார்க்க மாட்டேன், அப்புறம் எங்க நான் நெட்ல பாக்குறேன், எல்லாரும் பார்த்துட்டாங்க. இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு? இதுதான் இப்போ இந்த படம் எப்படிங்க ரிலீஸ் ஆச்சு? அதற்கே உதயநிதி தான் காரணம்னு ஆதவர்ஜனா கூட குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாரு. ஆதவர்ஜனா பக்கத்துல அவன் பொண்டாட்டி படுக்கலன்னு வச்சுங்க. ஆதவர்ஜனா இல்ல, அந்த லாட்டரி வியாபாரி மார்டின் மருமகன், அவன் பக்கத்துல அவன் பொண்டாட்டி படுக்கலன்னா அதுக்கும் காரணம் திமுகன்னு சொல்லுவோம். இதை விட கீழே இறங்கி பேச தெரியல. இருங்க சொல்றேன். அந்த படத்தை வச்சு ஓட்டினா இத்தினால், அந்த படத்தை வச்சு ஓட்டணும். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியல. இப்ப என்ன பண்றான் விஜய்? இவனே ஒரு செட்டிங் பண்ணி படத்தை நெட்ல வெளியிட்டான். ஏதோ 6 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இவனே வெளியிட்டான். இப்போ என்ன சொல்லுவான்? என் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல. இப்போ இந்த படத்தை வந்து வெளியிட்டு யாருன்னு கேட்டா, அந்த போலி லாட்டரி சீட் இருக்கிற அந்த திருட்டு பையன், அந்த அக்யூஸ்ட், அந்த ஆதவர்ஜனா இதை வந்து உதயநிதி வெளியிட்டாரான்றான். ஏன்டா அவருக்கு வேற வேலை இல்லை? அவருக்கு வேற வேலை இல்லையா? உதயநிதி வெளியிட்டாரான்றான். அது என்ன எப்படி சொல்றான்? உதயநிதியும் அந்த துறைக்கு இணையமைச்சராகிற தமிழ்நாட்டுல ஒரு வண்டு முருகன், எல்முருகன் அவர் பேரு, இணையமைச்சர் வண்டு முருகன், எல்முருகன், அவர் எம்எல்ஏ ஆகிறார். அவர் மத்திய அமைச்சரா இருப்பாரு, எம்பி நின்று தோப்பாரு. அவர் மத்திய அமைச்சரா இருப்பாரு, எம்எல்ஏ நின்று தோப்பாரு. இப்ப எங்க எம்எல்ஏ நிக்கிறாரு அந்த வண்டு முருகன், எல்முருகன். அந்த மத்திய இணையமைச்சர், அந்த திரைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மத்திய இணையமைச்சர் எல்முருகனும் உதயநிதியும் சேர்ந்து இந்த படத்தை வெளியிட்டாங்க. ஏன்னா எங்களை வேற வேலை இல்லை, தேர்தல் எவ்வளவு வேலை இருக்குது, உங்களை எல்லாம் வெற்றி செய்யணும், மக்களை சந்திக்கணும்,
இந்த பழி தூக்கி திமுக மீது போடுறது. 41 பேர் 42 பேர் இவன் கொலை பண்ணிட்டு அந்த பழி தூக்கி செந்தில் பாலாஜி மேல இதே ஆதவர்ஜனா தான் பேசலாம். அவனே தான் பேசணும். அவன் போகாத கட்சி இல்லை. அவன் போகாத கட்சி இல்லை. அவன் குடும்பத்துல எல்லாரும் ஒரு கட்சி இருக்காங்க. அவன் அவங்க மாமியாரு எங்கேயோ திருச்சி லால்குடியில எங்க அது ஒரு எம்எல்ஏ நிக்குது. அவன் பொண்டாட்டிக்கு அண்ணனோ தம்பியோ ஒருத்தன் பாண்டிச்சேரியில கட்சி ஆரம்பிச்சு அவன் பிஜேபி கூட்டணியில் நிக்கிறான். இவன் எங்க விஜய் கிட்ட நிக்கிறான். இப்ப என்ன பண்றான், இவனுங்களே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பழைய தூக்கி திமுக தான் இது வந்து ரிலீஸ் பண்ணுச்சு. இவனுக்கு வெளிக்கு வரலன்னு வச்சுங்க, உச்சா கக்கா வரலன்னா நடிகர் விஜய்க்கோ இல்ல ஆதவர்ஜனாக்கோ இல்ல யாருக்கா இருந்தாலும் உச்சா கக்கா வரலன்னா அது காரணம் திமுக. வேற எதுன்னு சொல்ல அவன் ஆதவர்ஜன் அவன் பொண்டாட்டி அவன் பக்கத்துல படிக்கலன்னா கூட காரணம் திமுக. திமுகவை பழி சொல்லி ஒரு வில்லிவாக்கத்துல ஜெயிச்சிருந்தோம். வில்லிவாக்கத்துல அங்க நிக்கிறது யாரு? தம்பி கார்த்திக் நிக்கிறாரு அங்க. தெரியல உங்களுக்கு? வில்லிவாக்கத்துல அவர் நிக்கிறார். ஏற்கனவே அண்ணா நகர் பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா அண்ணன் மோகனுடைய மகன் அவர் தான் அங்க நிக்கிறார். டெபாசிட் வாங்குவியா நீ? நான் கேக்குறேன், டெபாசிட் வாங்குவியா நீ? டெபாசிட் வாங்கிடுவா நீ? சோ இவனுக்கெல்லாம் வந்துட்டு எலெக்ஷன் நேரத்துல திமுக ஒரு அதாவதுங்க, ஒரு ஆளுங்கட்சி குறை சொன்னா என்ன சொல்லுவாங்க? பொதுவா கொள்ளடிக்கிறது எல்லாரும் சொல்றது. எதுல கொள்ளடிச்சாங்க? எந்த துறையில கொள்ளடிச்சாங்க? எப்படி கொள்ளடிச்சாங்க? அது நீ ஆதாரத்தோட சொல்லணும். இது இப்போ கொடநாள்ல எடப்பாடி பழனிசாமி தான் 3 கொலைக்கு காரணம் நான் சொல்றேன், தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். அதனாலதான் பிஜேபி அந்த ஆதாரத்தை வச்சுன்னு இன்னைக்கு அடிமையாகிட்டான். அதான் உதயநிதி ஸ்டாலின் அழகா சொன்னார், மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடியின் கொள்ள வழக்குல ஆதாரத்தோட சிக்கிட்டானுங்க. ஆதாரம் இருக்கு. 9 முன்னாள் மத்திய 9 முன்னாள் அதிமுகவின் அமைச்சர்கள் ஆதாரத்தோட பிஜேபி கிட்ட சிக்கிட்டான். அதை வச்சுதான் அந்த கட்சி அவன் அடிமையாக்கினான். இப்படி ஏதாவது ஆதாரம் சொல்லணும், இந்த ஆதாரம் இருக்குது, இந்த ஆதாரம் இருக்குது. அது முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு எதனா சொல்ல முடியுமா? குடும்பம்னு பேசுறீங்களே, எடப்பாடி பழனிசாமி அது ஒரு குடும்ப ஆட்சி, அது ஒரு குடும்ப கட்சின்னு. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன புறம்போக்கா? எடப்பாடி பழனிசாமி கட்சி என்ன புறம்போக்கு கட்சியா? எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் நடத்தின ஆட்சி புறம்போக்கு ஆட்சியா? அப்ப அவன் விஜய் சொல்றானே குடும்பம்னு, அப்ப அவன் புறம்போக்கா? ஆமா, அவன் புறம்போக்கு. ரைட். அவன் குடும்பம் சொல்றது நியாயங்குது. ஏன்னா அவன் பொண்டாட்டி விட்டான் விஜய், அப்பா அம்மா விட்டான், பொண்ணை விட்டான், பையனை விட்டான், கண்டவங்களோட அவன் கூத்துக்கிறான். அவன் என்ன புறம்போக்கு? அவன் சொல்லலாம் அவன் புறம்போக்கு, அவன் கட்சி புறம்போக்கு. ஏன்னா அவன் கட்சியில பொம்பளைங்க நாங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், பொண்டாட்டியா இருப்போம் போது அவங்கள நீங்க எந்த கேடல் நீங்க எடுத்துக்கிறீங்க? எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும்னு இப்படி பலர் பேசுறாங்க இல்ல. சோ அவங்கள வேணா புறம்போக்கு, ஊர் மேல விட்டவங்கன்னு வேணா சொல்லலாம். நீ எடப்பாடி பழனிசாமி சொல்றேன், இதை விட்ட வேற என்னடா நீங்க சொல்றீங்க? திமுக குற்றச்சாட்டு நானே சொல்றேன், பல பேட்டிகளை நானே சொல்றேன். திமுக குடும்ப கட்சி என்ற குடும்ப அரசியல் என்ற குடும்ப அரசியல் 30 வருஷமா சொல்றான்டா. 30 வருஷமாவா? நானே 93 92 கலத்து கொண்ட 16 வயசுல. அதுக்கு முன்னால இருந்து சொல்றான். இவன் குடும்ப கட்சின்னு சொல்லி அதுக்கு 4 முறை முதலமைச்சர் ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் முறை முதலமைச்சர் அண்ணா மறைந்த பிறகு நம்முடைய தலைவர் கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆனார். அப்போ விட்டுடுங்க, அப்பெல்லாம் தலைவர்ல சின்ன வயசா இருந்தார். அதன் பிறகு 4 முறை முதலமைச்சரா தளபதி வரார். இந்த 4 முறை தலைவர் தளபதி முதலமைச்சர் வரும்போது இருந்தே இவனுக்கு சொல்றாங்க குடும்ப அரசியல், குடும்ப கட்சி, குடும்ப அரசியல், குடும்ப கட்சி, குடும்ப அட்டுடு. இவனுக்கு இந்த குடும்ப அரசியல் சொல்லி நாங்க 4 முறை ஆட்சிக்கு வந்து 6வது முறை தளபதியா வந்துட்டார். அவர்தான் மையப்படுத்தி சொல்றது குடும்ப கட்சி, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். இந்த கலைஞரின் வாரிசா மக்கள் எத்தனை சிஎம் ஆகிட்டாங்க. இப்ப அடுத்த உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, அவரையும் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, மந்திரி ஆகிட்டாங்க, துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க, எதிர்காலத்துல முதலமைச்சர் வரப்போறாரு. வேற ஏதாவது புதுசா சொல்ல நானே சொல்லிட்டேன். விஜய்க்கு சொல்றேன், எடப்பாடிக்கு லக்காடிக்கு சொல்றேன். புதுசா இப்போ உனக்கு இப்ப நீங்க என்ன எடப்பாடி என்ன பண்றான்? எடப்பாடி பிரச்சாரம் தான் ஒண்ணு வேணா. இப்போ அண்ணன் உதயநிதி ஒரு போட்டோ காட்டுறாரு தம்பி, ஒரு போட்டோ காட்டுறாரு. அதுல எடப்பாடி பட்டு கிடக்குது. இவரு ஒரு போட்டோ காட்டுறாரு, லக்காடி எடப்பாடி. என்ன போட்டோ காட்டா? இதப்பா என்னடான்னு பார்த்தா பெரிய கண்டுபிடிச்சிருவாங்க எடப்பாடி. என்னன்னா, நம்ம டி.கே. சிவகுமார் இருக்காருல்ல, கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர், கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர், டெப்டி சீஃப் கர்நாடகாவில் அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். அவர் எங்க கூட்டணி கட்சி தலைவர். அவரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, அதாவது ஐஎன்டிஏ கூட்டணி. எங்களுக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு காங்கிரஸ் சார்பா அவர் வரார், தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரார். அங்க வந்து அவரு
ஏன்னா இங்க இவன் தற்கூரி விஜய்கிறானே, இவன் என்ன சொல்றான், உண்மையான காங்கிரஸ் எங்க கூட இருக்குதுன்றான். அந்த ஒரு பைத்தியகாரத்தை நான் திருச்சி வேலுசாமி ஒரு பைத்தியகாரத்தை வேணாம், அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் பொண்டாட்டியே சொல்லிடுச்சு, திருச்சி வேலுசாமி பொண்டாட்டியே சொல்லிடுச்சு, அவன் வீட்டுக்காரன் ஒரு பைத்தியக்காரன், அவன் பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிடுச்சு. அது அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் இன்னும் காங்கிரஸ் வந்து டிகாம்ங்கிறாங்க. அவன் காங்கிரஸ்ல முக்கியமான தலைவர். உண்மையான காங்கிரஸ் எங்க கூட இருக்குது. அதுக்கு டி.கே. சிவகுமார் டெப்டி சிஎம் சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வந்தார். அவர் வந்து அந்த மேடையில திமுக ஓட்டு கேட்கிறாரு. காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி இருக்கிறோம், எந்த காங்கிரஸ் இங்க யாரு கூட இல்ல, நடிகை கூட யாரும் இல்ல, நாங்க ஒரிஜினல் காங்கிரஸ் திமுக கூட்டணி அவர் பேசினார். அப்போ தளபதி டெப்டி சிஎம், கர்நாடக டெப்டி சிஎம் டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு ஒரு சால்வை ஒண்ணு போடுறாரு பட்டாங்க. அதை எடுத்து காட்டுறாரு எடப்பாடி. இங்க பாருங்க, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் யாருக்கு போடுறாரு பட்டாள? கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கு போடுறாரு. இவருதான் தண்ணி விடமாட்டேன்னு சொல்றாரு. இவருதான் மேகதாதுல டேம் கட்டுவோம், கட்டியே கட்டுவோம், நாங்க தண்ணி விட மாட்டேன்னு சொல்றாரு. இவருக்கு போடுறாரு சால்வே. இவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாரா? அடேங்க அப்பா, என்ன கண்டுபிடிப்படா லக்காடி எடப்பாடி. ஏய், கர்நாடகால யாரு வந்தாலும் முதலமைச்சரா தண்ணி விடமாட்டோம் தான் சொல்லுவான். நீங்க பிஜேபி குல்பியை தப்பிடுறீங்களே மடக்கி மடக்கி. இப்ப நீங்க பிஜேபி கிட்ட முரட்டு அடிமையா நீ பேசுற எடப்பாடி, நீ இருக்கிற இல்ல பிஜேபிக்கு அடிமையாகிறல்ல. நீ கூட்டம் இருக்கும் போது பிஜேபி ஆட்சியில இருந்தான், அவன் தண்ணி விட்டானா? தண்ணி இவங்களாவது ஒரு முறை விட்டாங்க, அப்புறமா மூடிட்டாங்க, அது தானா வந்துருச்சு. எப்பெல்லாம் கர்நாடகால தண்ணி விடமாட்டேன்னு மூடி வைப்பாங்களோ பேய் மழை பெய்யும். நான் கர்நாடகால பிறந்தவன், நானு கர்நாடகா பெங்களூர்ல பிறந்தவன். 1992 வரைக்கும் கர்நாடகால இருந்தவன். என்னுடைய 16-17 வயசுல அங்க 10th எக்ஸாம் எழுதும் போது இங்க வந்துட்டேன். 10th எக்ஸாம் எழுதுற நேரத்துல நான் இங்க வந்துட்டேன். தமிழ்நாடு ஃபேமிலி செட்டில் ஆயிட்டோம். ஐ நோ கர்நாடகா பாலிடிக்ஸ் வெரி வெல். நான் இன்னைக்கும் கர்நாடகா பெங்களூர்ல போக வர இருக்கிற உறவினர்கள் கூட பிறந்த அக்கால் அங்கதான் இருக்கிறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் பிஜேபி, அந்த அண்ணாமலை உண்ணாவிரதம் தான் இருந்தால், அண்ணாமலை தஞ்சாவூர்ல தண்ணி உண்ணோம். அப்ப யார் அங்க ஆட்சி பண்றாங்கன்னா பிஜேபி ஆட்சி பண்றாங்க. பிஜேபி ஆட்சி பண்றான். அண்ணாமலை இருந்தாலும் உண்ணாவிரதம். அப்ப அது என்ன மாதிரி ஒரு ஏமாற்றத்தனமான வேலை? நீ தானடா கூட்டணி இருக்கிறீங்க பிஜேபி கூட, அவங்க ஆட்சி பண்ணல. சரி, சென்ட்ரல் இரிகேஷன் மினிஸ்டர் யாரு? அந்த இது நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? நீ அடிமையாகிற பிஜேபி தான் நீர்வளத்துறை அமைச்சர். தண்ணி விட சொல்றதுனே. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாடு தண்ணி விட சொல்லிட்டாங்களா, கோர்ட் சொல்லிச்சா விட்டுறன்னு விடமாட்டான். இவன் விடமாட்டானுமா. டேம் ரொம்பி ஓவரா தண்ணி வந்து அவன் என்ன பண்ண முடியாது, டேம் திறந்தாவனே டேம் ஒன்றிடும். அதை சொல்றாரு இவரு. பத்தியா டி.கே. சிவகுமார் சால்வை போட்டாரு. பத்தியா இவர் தமிழ்நாடு என்ன இது? அண்ணன் உதயநிதி இந்த ஆளு போய் சசிகலா காலில் பட்டு கிடக்கிற போட்டோவை இது வந்து அந்த ஆக்ஷனுக்கு இது ரியாக்ஷனா. இன்னொன்னு காட்டுறாரு, மோடி வந்து நண்பர்னு பேசுறாரு பத்தியா, மோடிய நண்பர்னு பேசுறாரு பத்தியா. இப்ப யார் சங்கி யார் சங்கி? லூசு. அவரு குஜராத்ல முதலமைச்சரா இருக்கிறாரு, தமிழ்நாட்டுல முதலமைச்சரா கலைஞர் இருக்காரு. முதலமைச்சர் மாநாட்டுக்கு கலைஞர் அடிக்கடி போவார். அந்த முதலமைச்சர் மாநாடு நடந்தா அப்ப மோடி எந்திரிச்சு வந்து கலைஞரை பார்க்கறது எந்திரிச்சு வரார். அப்ப அங்க இருக்கிறவங்க என்னன்னு கேக்குறாங்க, இல்ல கலைஞரை பார்க்கணும், இருங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ன்றாங்க. போய் கலைஞர்கிட்ட சொல்றாங்க, மோடி அப்பாயின்மெண்ட் கேட்கறாருன்னு, வர சொல்லுங்கன்றார். அப்ப கலைஞர் உட்காந்து இருக்காரு. மோடி போய் நின்று கலைஞர்கிட்ட பேசிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு காலில் விழுந்துட்டு வந்தார். அப்ப என்ன மோடி எந்திரிச்சு உங்கள்கிட்ட பேசுறாருன்னு கேட்டார். என்னுடைய நண்பர் தான் சொன்னாரே தவிர எங்க கட்சி அவங்க கட்சி ஒண்ணு, அவங்க கொள்கை என் கொள்கை ஒண்ணுன்னு சொல்ல. ஏன் நண்பர் தேடி வந்து பேசுறாங்க கலைஞர்கிட்ட. நீ சசிகலா காலை நக்கி சசிகலா காலில் விழுந்தா அந்த சசிகலா கால் போட்ட பிக்சரை நீ முதலமைச்சரானவன். கலைஞர் 5 முறை மக்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார். மோடி வந்து அவர்கிட்ட பேசுறாரு. பொண்ணு பச்சா மோடி நல்லவர்னு, யார் சங்கி பச்சா, இது யார் சங்கி? வாஜ்பாய் கூட உட்காந்து பத்தியா, கலைஞர் முரசொலி மாறன் வாஜ்பாய் கூட உட்காந்து பத்தியா, யார் சங்கி? இது ஒரு பிரச்சாரமாங்க, இது ஒரு பிரச்சாரமா? அந்த ஆள் வெளியே வந்து பேச திமுக பிளஸ் பைத்தியக்கார மாதிரி பேசுறான் தான். கீழே இறங்கி சொல்லணும்னா போக்குரித்தனமா பொறுக்கித்தனமா கேவலமா பேசுறான் தான். தளபதியினுடைய பிரச்சாரத்துக்கு முன்னால எடப்பாடியுடைய பேச்சு பிரச்சாரம் ஒரு பிரச்சாரமே கிடையாது. அவன் விஜய் வந்துட்டு ஒரு கூத்தாடி. அவன் நான் கூத்தாடி தான் சொல்றேன். அவன் கூத்தாடி பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் போகும், ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் போகும், கேப்ரா பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் போகும். இந்த பார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை கிளாஸ் ரிச்சான ஸ்டவல் சார் பார் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் பொண்ணுங்க எல்லாம் ஆடுவாங்க. சினிமால பாத்துருப்பீங்களே, அதை பார்த்து ரசிப்பாங்க. அவளை யாரும் கூட்டினு வந்து வீட்டுல வச்சு குடும்பம் நடத்த மாட்டாங்க. அப்படிதான் விஜய். நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.